இன்னொரு சிலது வந்து தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கர்கள் ஆட்சி அதிகமாகிடுச்சு, நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தில் நாங்கள் தான் வந்து ஆளப்போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஆந்திராவில் ஒரு அரலூஸ் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, திருப்பதி கோயிலில் வந்து ஒருத்தன் 100 கோடியை வந்து டாலராக திருடியிருக்கான். பெருமாள் கோயிலில் உண்டியல்ல அவன் திருடவும் ஒத்துக்கிட்டான். நான் 90 கோடியை திருப்பி வந்து பெருமாளுக்கே எழுதி வச்சுட்டேன், இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் மன உளைச்சல் வேற வழி இல்லாதால நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன், ஆனால் நான் 100 கோடி திருடினது உண்மை. அவன் பாருங்க, இந்திய மதிப்பில் இந்திய ரூபாய்க்கு வேல்யூ இல்லைன்னு பெருமாளை சாட்சியை வச்சு டாலராக திருடியிருக்கான். அதை கண்டுபிடிச்சி சொன்ன காவல் அதிகாரி, சாட்சி சொன்னவங்க 2-3 பேர் ரயில்வே ட்ராக்ல பணமாக கிடக்குறாங்க. புரியுதா? இந்த நெய் சப்ளை பண்ணதுல வந்து கலப்படம் வந்து திண்டுக்கல் நிறுவனம் சொன்ன உடனே அந்த ஆந்திராவில் இருக்கிறது ஒன்று போய் கல்லுலலாம் கல் தண்ணி ஊற்றி கழுவிச்சு. இப்போ அதை பற்றி அது பேசவே இல்லை. ஆந்திராவில் நடந்ததை பற்றி பேசவே இல்லை. 65 லட்சம் லிட்டர் நெய் இருக்கு பாருங்க. நெய்யை வந்து நேரடியாக வந்து பசுவிடமிருந்து பெற்ற நெய்யாக இல்லாமல் செயற்கை நெய்யை வாங்கி லட்டு செஞ்சிருக்கான்னு கடந்த நிகழ்ச்சியில் சொன்னேன். தான் துணை முதல்வராக இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் என்ன நடந்தது, திருப்பதி கோயிலில் என்ன ஃப்ராடு நடந்திருக்குதுன்றதை பற்றி பேசாமல் திருப்பரங்குன்றத்துக்கு அது அறிக்கை விடுது. அறிக்கை விட்டது மட்டும் இல்லாமல் பாருங்க, அதனுடைய படிப்பறிவு பகவத்கீதையில் இருக்கிற கருத்துக்கள் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற பல கூறுகள் வந்து பகவத்கீதையில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த சினிமாக்காரன் தொல்லை தாங்க முடியல. இப்போ அதாவது சினிமாவிலிருந்து யார் வேண்டுமானாலும் வரலாம்னு சொன்னாலும் கூட வசனம் எழுதி கொடுத்ததையும் பேசாம, சொந்த வசனத்தையும் உருப்படியா பேசாம இருக்கிறவனெல்லாம் வந்து கிறுக்கு பையன் நினச்சிக்கிட்டு இவனுங்க அவனுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்குன்றதை விட அசிங்கமாக இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒருவேளை திருப்பரங்குன்றம் வந்து இந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதில் வந்து பிரச்சனைக்கு உரியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஜோசப் விஜய் கண்ணில் அது படகானான். ஏன்னா ஜோசப் விஜய் வந்து பனையூரை தாண்டி வந்து அவர் எதையும் பார்க்க மாட்டார்.